எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி சங்கிகளின் ஊதுகுழல் 2 பேர், யார்? அன்புமணி ராமதாசும் சீமானும் இப்போது பொய்யும் புரட்டுமாக அவர்கள் கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க. வாங்குற காசுக்காக வேண்டி பேசுகிறாங்கன்னு நம்ம வைத்துக்காலும் கூட உண்மையே தெரியணும்ல, மக்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும்ல. எந்த காலத்தில் எய்ம்ஸ் வந்தது, யார் அடிக்கல் நாட்டினாங்க அப்படிங்கிற விவரம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்ம பேசிட்டா நமக்கு பின்னால் 2-3 பேரை வச்சுக்கிட்டு கைத்தட்ட சொல்லிடலாம். அங்கே திரும்பி பார்க்கறது, இங்கே திரும்பி பார்க்கறது. எவனாவது அவன் பேச்சு கேட்டு சிரிக்கிறான் ஐயா, எவனாவது ரியாக்ஷன் காண்றான் ஐயா. ஒரு நிலைய வித்வான்களை வச்சிருக்கிற, நீ கையடிக்க சொல்ற. இதுதானே யதார்த்தம். அது நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாகவே தெரியும்ல. எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தவரையில் அடிக்கல் நாட்டினது யாரு? மோடி அவர்கள் 2019ஆம் ஆண்டு 1ஆம் தேதி 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டுறாரு. அது எந்த நேரம்? தேர்தல் நெருங்கி வருதுங்கிறதுக்காக வேண்டி நாட்டினார். அந்த நிர்பந்தம் ஏன் வந்தது? பாராளுமன்றத்தில் 40 பேர் இருக்கிறா கேட்டார்களா? கேட்காம எவன் தந்தான்? ஏன் இந்த நேரத்தில் வார? பாராளுமன்றத்தில் கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்பி எழுத்துப்பூர்வமாக பதில் தந்திருக்கிறது மைய அரசு. இந்த ஒன்றிய அரசு பதில் தந்திருக்கு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஊன புத்திக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எத்தனை அப்படின்னு சொல்லி தகவல் அறியும் சட்டத்தில் ஒன்னால கேட்டு அது இந்த மக்கள் மத்தியிலே சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? பொய் மட்டும்தானே சொல்லுவேன். சங்கிகளுடைய ஊதுகோல் நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னால், எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றி பேச பொய்யை சொல்லக்கூடிய சீமான் பேசிய உடனேயே அங்கே ஒருவருக்கு பொத்துட்டு வந்துட்டு, அன்புமணி ராமதாஸுக்கு. அன்புமணி ராமதாஸ் நாம் தான் அடிக்கல் நாட்டினேன், ஆனமடையம் பேசுன மாதிரி பேசுகிறார். அவர் அடிக்கல் எதுக்காக வேண்டி நாட்டினாரு? ராஜாஜி மருத்துவமனையே விரிவாக்கம் செய்வதற்காக வேண்டி அடிக்கல் நாட்டினார். இவன் அடிக்கல் நாட்டக்கூடிய காலத்தில் அங்கே அப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை சம்பந்தமான அறிவிப்பு வரவே இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட அறிவிப்பு எப்போ வருதுனாக்கா 2015 வருது. 2015 யாருடைய ஆட்சி காலம்? அம்மையாருடைய ஆட்சி காலம். 2014 வரையில் இவங்க தரலை. ஏன் தரலை அப்படின்னு சொன்னால், அது உள்நோக்கத்தோடு தரல. கேள்விக்கு மேல் கேள்வி. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்களுக்கு வேண்டும் 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 கேட்ட கேள்வி எல்லாம் அதற்கு முந்தைய காலத்தினுடைய பத்திரிகை செய்திகளை படிக்கணும். அதுதான் நமக்கு பழக்கமே கிடையாது. பொய்யை சொல்றது மட்டும்தானே நமக்கு வேலையாக இருக்கு. நம்மளுடைய அசைன்மெண்ட் அதுதானே. நமக்கு நிர்ணயித்து தந்திருக்கக்கூடியது பொய்யும் புரட்டையும் சொல்லி அவர்களுக்கு அந்த அரசியல் பலத்திற்கு பின்புலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட். அதைத்தான் இவங்க 2 பேர் செய்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளோ அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுவாங்களா? இதில் வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், 2019/1/2027 மோடி அடிக்கல் நாட்டுறாரா? அடிக்கல் நாட்டுறதுக்கு அதுக்கு மொத்த முதலீடு எவ்வளவுன்னு சொன்னாக்க 1972 கோடி ரூபாய். இந்த 1972 கோடி ரூபாயில் 85 விழுக்காடு ஜப்பானை சேர்ந்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, நிதி முதலீட்டு கழகம் இவங்களுக்கு கடனாக கொடுக்குது. அப்போ 15 விழுக்காடு மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்கணும். சற்றப்போ 305 கோடி ரூபாய்னு வச்சுக்குமே. அந்த 305 கோடி ரூபாயை கொடுத்து இவங்க இதை தொடங்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அது ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறாங்க? அதிமுக. உங்களுக்கு நெருக்கமான அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, திமுக எம்பிக்களாக இருந்தாலும் சரி, சரமாரியான கேள்விகளை மத்திய அரசுக்கு கேட்குறாங்க. எழுத்துப்பூர்வமாக பதில் தந்திருக்கிறாங்க. இவன் சீமா கேட்கலாம், அவங்க என்ன செய்து கொண்டு இருந்தார்கள்? கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். என்ன கேள்வி கேட்டார் என்பதை ஒரு நாள் வாசிச்சு பார்க்க கூட தெரியாத நீ மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகிறாய். அது எத்தனை நாள் நிற்கும்? வெறும் 305 கோடி ரூபாய் மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்கு.
இந்தியாவை பொறுத்தவரையில் 20க்கும் மேற்பட்ட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு. அவ்வளவு மத்திய அரசினுடைய பணத்தில் தான் கட்டியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ நிதி நிறுவனத்திலிருந்து வாங்கிக்கேன்னு சொல்றிய, இது எந்த முறையில் நியாயம்னு கேட்கறதுக்கு உனக்கு யோக்கியது இருக்குதா? இவங்க 2 பேரையும் தான் கேட்குறேன், சீமானையும் கேட்குறேன், அன்புமணியும் நான் கேட்குறேன். இதுக்கு மட்டும் நீ கடன் வாங்கி இருக்கிறிய, ஏன் உன் முதலீட்டில் இருந்து நீ ஏன் செய்திருக்க கூடாது? அப்போ செய்த தப்பு பூராவுமே மத்திய அரசு செய்யக்கூடிய தப்பை மூடி மறைச்சு தான் பெற்ற பலனுக்காக வேண்டி பேசுங்கிறதுக்காக வேண்டி பொய்யும் புரட்டும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சீமானையும் அன்புமணி ராமதாஸையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும்.